அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க. கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க காற்று தத்துவத்தை கொண்டிருப்பதால இவங்க சிந்தனை மற்றும் சமநிலைய விரும்புவாங்க. தராசு சின்னம் நியாயம் மற்றும் தர்மத்தை குறிக்குதுங்க. இவங்க உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு பிரச்சனைகளை தீர்க்க இவங்க விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. சுக்கிரன் சுப கிரகங்க. ஆனா அசுர குருவாக இருப்பதால சில சவால்கள் இருக்கலாங்க. சுக்கிரன் கடகம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சின்ன மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குறிக்குதுங்க. சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தா கலை, இசை, அழகு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஆர்வம் காட்டுவீங்க. சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தா துலாம் ராசிக்காரங்க அழகா இருப்பாங்க. கலை, இசை, அலங்காரத்துல ஆர்வம் காட்டுவாங்க. இவங்க அமைதியாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் அதிக லெவல்ல இருப்பாங்க. வேலை, பயணம், பதவி உயர்வு, அரசாங்க ஆதரவு, சமுதாயத்துல நல்ல பெயரெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களே, தந்தையின் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அரசியல் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுதுங்க. திடீர் பணவரவு, தொழில், குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய அதிசயங்களும் நல்ல விஷயங்களும் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த முக்கிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்துல மேலதிகாரிகளிடம் நம்பிக்கை பெற போறீங்க. வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வெளிநாட்டு பயணம் போக வாய்ப்பு வரப்போகுது. சுக்கிரன் நல்ல அதிர்ஷ்ட காலத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறார். இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பம், கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. வேலையில பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்குங்க. சுக்கிரன் மற்றும் புதன் இணைவு நல்ல பாக்கியங்களை கொடுக்குங்க. வேலையில ஆர்வம் அதிகரிக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலம் உண்டுங்க. சுக்கிரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால தாய் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றம் இருக்குங்க. தாயின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருங்க. வீடு கட்ட யோகம் உண்டுங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. திருமண யோகங்கள் கைகூடி வரப்போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குழந்தைகளின் படிப்பு மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள் சிறப்படைய போகுதுங்க. தொழில், வேலை, பாக்கியம், கௌரவம், ஆன்மீக எண்ணமெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க.
தொழில உயர்வு, சமுதாயத்துல புகழ், பணவரவு இந்த மாதம் சீரா இருக்குங்க. காதல் திருமணம் நல்ல நிலைக்கு வருங்க. தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கூடி வர போகுதுங்க. கஷ்டங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க. சுக்கிரன் நிரந்தரமான சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க துலாம் ராசிக்காரர்களே. துலாம் ராசிக்காரர்களே, சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்குங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. பெண்களை பொறுத்தவரை குடும்பத்துல உங்களுக்கு ஆதரவு பெருகுங்க. தாமதமான வேலைகள் எல்லாம் சீக்கிரமா நடந்து முடியுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா மாறுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டுங்க. தொழில் வேலை வீட்டுல இருந்தாலும் தெய்வத்தின் அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. உறவுகளில் இருந்த குழப்பங்கள் சரியாகும். உங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் காணாம போயிரும். உங்க மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகுங்க. வெளிநாட்டுல வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சுக்கிரன் நல்ல அதிர்ஷ்ட காலத்தை கொண்டு வர்றாருங்க. குறிப்பா கல்வி, கலை, வணிகம், வெளிநாட்டு தொடர்புகள்ல சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க. துலாம் ராசிக்கான சுக்கிரன் பெயர் முன்னேற்றம் அடைய போகுதுங்க. பணவரவு சீரா இருக்கும். ஆனா செலவுகளும் இருக்குங்க. சேமிக்கும் பழக்கம் குறைவா இருக்குங்க. ஆனா அன்றாட தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. வேலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்குங்க. துலாம் ராசியின் பண்புகள் சுக்கிரனின் காத்திருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்குங்க. சுக்கிரன் மற்றும் புதன் இணைவு நல்ல பாக்கியங்களை தருங்க. தாயின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டும் யோகம் உண்டு. வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஏற்பட போகுது. திருமணம் கைகூடி நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. பாக்யஸ்தானத்தில் புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு. லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. விரயஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக பிரச்சனை நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கக்கூடிய வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதா இருக்க போகுதுங்க. இந்த மாதம் நல்ல திருப்பம் ஏற்பட போகுதுங்க. லாபஸ்தானத்தில் இருக்கும் கேதுவால் பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்க போகுதுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாக போகுதுங்க. மனதைரியம் அதிகரிக்க போகுதுங்க. புத்தி தெளிவு உண்டாக போகுதுங்க. தொழில் வியாபாரம் திருப்திகரமா நடக்க போகுதுங்க. தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக இருக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க. அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்குங்க. ஆன்மீக நாட்டம் ஏற்படுங்க. அரசியல்வாதிகள் பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீர்களுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுங்க. நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? தனக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா, தனக்கு பிடிச்ச ஆடைகளை உடுத்துறவங்களா,
கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாம நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எடுத்த காரியங்கள்ல சாதகமான போக்கு காணப்பட போகுதுங்க. மங்கள நிகழ்ச்சிகள் உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்க போகுதுங்க. பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து உங்களை வந்து சேர போறாங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய மனசுல மன அமைதி ஏற்பட போகுதுங்க. காரிய தடை விலக போகுதுங்க. உங்களுடைய விருப்பங்கள் கைகூட போகுதுங்க. மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்க போகுதுங்க. பயன் தரும் காரியங்கள்ல ஈடுபட போறீங்க. எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைய போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய மனக்குழப்பம் நீங்கி
மனசுல தெளிவு பிறக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. நீங்க எதிலும் எச்சரிக்கையாய் செயல்படுறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் சம்பந்தமான காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய துர்கை அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு துர்கை அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.